வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வன்மதி. செகந்திராபாத்தில் உள்ள ராஷ்டிரபதி நிலையத்தில் நேற்று நடைபெற்ற பாரதிய கலா மகோத்சவத்தின் இரண்டாவது படிப்பை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தொடக்கி வைத்தார். ஜவுளி மற்றும் சுற்றுலா அமைச்சு இணைந்து ஏற்பாடு செய்துள்ள இந்த விழா குஜராத், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், கோவா, தாதர் நாகர் ஹவேலி மற்றும் டாமன் டையூவின் வளமான மற்றும் பன்முகத்தன்மை கொண்ட கலாச்சார பாரம்பரியத்தை நோக்கமாக கொண்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் ஜோஹன்ஸ்பர்கில் G20 உச்சிமாநாட்டிற்கு இடையே பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீசுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தங்கள் விரிவான கூட்டாண்மையில் 5 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் இருதரப்பு உறவுகள் கணிசமாக ஆழப்படுத்தப்பட்டு பன்முகப்படுத்தப்பட்டிருப்பது குறித்து இரு தலைவர்களும் கலந்துரையாடினர். 56வது சர்வதேச திரைப்பட விழாவின் 3வது நாளான இன்று நாரி சக்தியின் உணர்வை வலுப்படுத்தும் வகையில் முதல் முறையாக 50க்கும் மேற்பட்ட பெண் இயக்குநர்கள் தங்கள் படைப்புகளை வெளியிடுகின்றனர். மாஸ்டர் வகுப்புகளின் ஒரு பகுதியாக விது வினோத் சோப்ரா திரைப்பட தயாரிப்பின் கலை மற்றும் உணர்ச்சி குறித்து பேசுகிறார். இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின் பேரில் காரைக்கால் வடக்கு மற்றும் தெற்கு ஆகிய பகுதிகளுக்கான சிறப்பு தீவிர திருத்தம் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்படுகின்றன. இதனையொட்டி இன்றும் நாளையும் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை தங்கள் வாக்குச்சாவடிகளில் நடைபெறும் முகாமில் பொதுமக்கள் SIR படிவங்களை பெறுதல், நிரப்புதல் மற்றும் அது தொடர்பான சந்தேகங்கள் குறித்து விளக்கம் பெறுதல் ஆகியவை நேரில் சென்று தெரிந்து கொள்ளலாம்.